Hello dear students, அடுத்தது நம்ம exercise 1.1 sum number 5 அதை பார்க்கலாம். If A is equal to 1 by 9 அப்புறம் இந்த matrix prove that A inverse is equal to A transpose. ஆக்சுவலாக matrix A என்றது இந்த 1 by 9 வெளியில் இருந்தாலும் A matrix என்னன்னா இந்த 1 by 9 உள்ள எடுத்துன்னு போனால் என்ன வருமோ அதான், இல்லைன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் 1 by 9 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது அந்த இங்கே வந்து அந்த 1 by 9 வெளியில் எடுத்து கொடுத்துருக்கு. சரியா? A matrix A is equal to 1 by 9 into this. Prove that A inverse is equal to A transpose. இப்போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? A inverse முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஹோல் மேட்ரிக்ஸுக்கு A inverse நமக்கு தெரியும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு A transpose. இதுக்கு டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபுல் மேட்ரிக்ஸுக்கு. இப்போ ரெண்டு ஈக்குவலாக வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லாங், அந்த தப்புலாம் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்ச்சுனேட்டாக இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வேறு மெத்தட், கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும். புக்கில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. டெஃபினிஷன் 1.3. A square matrix A is called orthogonal. அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த புதுசாக அந்த மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ கற்றுக்குறோம். ஆர்த்தோகனல் if A transpose is equal to A transpose A is equal to I. I is identity matrix of the correct order here. அது கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கு பாருங்க. A is orthogonal if and only if A is non-singular and A inverse is equal to A transpose. இதே நம்ம தமிழில் சொல்லணும்னா இது ரெண்டு ஒன்று தான். ஸோ இங்கேயும் ஆர்த்தோகனல்னு இருக்குது, இங்கேயும் ஆர்த்தோகனல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா A is orthogonal if and only if A is non-singular and A inverse is equal to A transpose. இங்கேயும் A inverse is equal to A transpose, இங்கேயும் A inverse is equal to A transpose. அப்போது நம்ம A inverse கண்டுபிடிச்சி அப்புறம் A transpose கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவல் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை ஃபாலோ பண்ணாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்னென்னா A transpose is equal to A transpose A is equal to I. அதாவது ஒன்று எடுத்துன்னா போகிறோம், A transpose is equal to I. அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதில் இதுக்கு A கொடுத்துருக்கு ஏற்கனவே, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. அப்புறம் ஒரு சிம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். அதை பண்ணாக்கா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதினாக்கா இதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த சொல்யூஷன். இப்போது A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கோங்க. A வந்து 1 by 9 -8 1 4 4 4 7 1 -8 4. A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் வெளியில் இருந்துட்டு மீதி உள்ளதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா கூட போகிறோம். ரெண்டும் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த 1 by 9 உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 1 by 9 மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திருப்பி 1 by 9 வெளில கொண்டு வரணும். பட் இட் வில் பி சேம். நீங்கள் 1 by 9 வெளியில் எடுத்து மீதி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மாத்திரம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போகிறோம். ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் என்ன? ரோ இன்ட்டு காலம் -8 1 4 -8 1 4 row into column. Second row 4 4 7, second column 4 4 7. Third row 1 -8 4, third column 1 -8 4. இந்த 1 by 9 இங்கே இருக்குது, இங்கே ஒரு 1 by 9 இருக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 by 81. அப்புறம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் போகும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரோ மல்டிப்ளைட் பை த காலம். ஸோ ஈச் ரோ இங்கே ஆல் த 3 காலம்ஸால் மல்டிப்ளை பண்ணும் இன் ஆர்டர். ஸோ எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம். அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கும் நம்ம செஞ்சோம்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் -8 into -8 64, 1 into 1 1, 4 into 4 16. அப்புறம் ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு செகண்ட் காலம் -8 into 4 -32, 1 into 4 4, 4 into 7 28. அப்புறம் என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு தேர்ட் காலம் -8 into 1 -8, 1 into -8 -8, 4 into 4 16. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 4 into -8 -32, 4 into 1 4, 7 into 4 28. 4 into 4 16, 7 into 7 49. Second row third column 4 into 1 4,
4 into minus 8 minus 32, 7 into 4 28, minus 8 into 1 minus 8, 4 into 4 16. Third row, second column, 1 into 4 4, minus 8 into 4 minus 32, 4 into 7 28. இப்போ third row, third column, 1 into 1 1, minus 8 into minus 8 plus 64, 4 into 4 16. இதுக்கப்புறம் element by element simplification. 64 plus 1 plus 16 81. இங்கே பார்த்தீங்கன்னா 28 plus 4 32 minus 32 0. 16 minus 8 0. Minus 32, 28 plus 4 plus 32, so 0. 16 plus 16 plus 49 81. இங்கே பார்த்தீங்கன்னா 28 plus 4 32 minus 32 0. Minus 8 minus 16 plus 16 0. 4 into 28 32 minus 32 0. 1 plus 64 plus 16 81. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், 81 காமன் எடுத்துலாம், ஏன்னா மீதி எலிமெண்ட்லாம் 0. ஸோ 81 காமன் எடுத்துப்போம். 81 by 81 multiplied by 100001001. புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. 81 by 81 is 1, so that has been left out here. அப்புறம் மீதி என்ன இருக்குது, 10000100001 which is identity matrix of order 3. ஸோ பாருங்கள், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணோம், ஆனால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. AAT equal to I. That is, we have proved that AAT is equal to I, identity matrix. பட் நம்மளுடைய எய்ம் இது ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய எய்ம் வந்து A inverse is equal to A transpose ப்ரூவ் பண்ணும். அதனால் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை திஸ் LHS and RHS. மல்டிப்ளைனா ப்ரீ மல்டிப்ளைனா என்ன, ஸ்டார்டிங்கில் மல்டிப்ளை பண்ணணும் A இன்வர்ஸை மீதி இருக்கிறதோட. ஸோ A இன்வர்ஸ் AAT, A transpose. ரைட் சைட்லேயும் அதே மாதிரி A இன்வர்ஸ் I. இதுதான் ப்ரீ மல்டிப்ளை. இப்போ A இன்வர்ஸ் A மல்டிப்ளை பண்ண ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இந்த A டிரான்ஸ்போஸ் அப்படியே. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, A இன்வர்ஸ் I கேன் பி ரிட்டன் as I A இன்வர்ஸ். இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா, அப்ளிகபிள் ஹியர், இந்த இடத்துல அப்ளிகபிள். அப்புறம் லெஃப்ட் கேன்சலேஷன் லா, I and I, யூ வில் கெட் A டிரான்ஸ்போஸ் இஸ் A இன்வர்ஸ். இந்த ரெண்டு ஸ்டெப், இந்த ரெண்டு ஸ்டெப் இல்லாமல் டைரெக்டாக கூட நீங்கள் எழுதினாலும் எழுதலாம், அதுவும் ஓகே. எப்படி எழுதுறது, A இன்வர்ஸ் A இன்வர்ஸ் I. இங்கே ஒரு I இருக்குது, அந்த I இன்ட்டு இங்கேயும் ஒரு I இருக்கு இல்லையா, A இன்வர்ஸ் A இஸ் I இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் அதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி. எந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கும். இட் இஸ் சிமிலர் டு மல்டிப்ளைங் பை நம்பர் 1. அப்புறம் இங்கே A இன்வர்ஸ் மல்டிப்ளைட் பை தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அகைன் A இன்வர்ஸ். ஸோ A டிரான்ஸ்போஸ் வில் பி ஈக்குவல் டு A இன்வர்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், A இன்வர்ஸ் A ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பை A டிரான்ஸ்போஸ். ஸோ லெஃப்ட் சைடு வந்து A டிரான்ஸ்போஸ் ஆகிடும். ரைட் சைடு A இன்வர்ஸ் மல்டிப்ளைட் பை த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் A இன்வர்ஸ். ஸோ A டிரான்ஸ்போஸ் வில் பி ஈக்குவல் டு A இன்வர்ஸ். இந்த லெஃப்ட் கேன்சலேஷனில் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணாமல் கூட நம்ம அப்படியே கூட எழுதிக்கலாம். ஓகேவா? So we have proved A inverse is equal to A transpose. Hence proved. Okay? Please like, subscribe, write your comments. Thank you.